ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ ஓவன் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. சோ அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஓவன்ஸ் இருக்கு, அதுல என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, அது எப்படி எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பெனிஃபிட்டாவே இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமைக்கணும்னா அதுக்கு பெரிய போராட்டமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா விறகு வச்சு எரிக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லு எல்லாம் வச்சு சமைச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜில பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரியான நிறைய டெக்னாலஜி வந்து புதுசா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமைக்கிற விஷயத்துல ஃபுட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பர்ன் பண்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விதத்துல மைக்ரோ ஓவன் பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் மைக்ரோ ஓவன் இருக்கு. ஒன்லி ஹீட்டிங் மட்டும் வேணும் அப்படின்னா சோலோ மைக்ரோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிரில் பண்ணனும் அப்படின்னா நீங்க கிரில் மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கன்வெக்ஷன் மாடலுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. சோ இது மூணுமே என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோலோ மைக்ரோ ஓவன். சோலோ மைக்ரோ ஓவன் பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலா ஒரு ப்ராடக்ட் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கீங்க, இல்ல நார்மலா வெளியில வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சில்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். சோ அத ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா டீஃப்ராஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் டீஃப்ராஸ்ட் பண்றதுக்காக டீஃப்ராஸ்டிங் ஒரு பட்டனே கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பிரின்சிபல் தான் இதுலயுமே ஒர்க் ஆகும். நீங்க உள்ள ஏதாவது ஒரு பொருள் உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா டீஃப்ராஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷன் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபுல்லாவே ரொட்டேஷன் ஆகிறப்போ ஃபுல்லாவே ஹீட்டிங் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 அந்த வாட்ஸுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் மைக்ரோ ஓவனுமே கொடுத்திருப்பாங்க. சோ அது ஃபுல்லாவே பாயிலிங் ஆகிற மாதிரியான டெக்னாலஜியோட கொடுத்திருப்பாங்க. இதுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா மேக்னட்ரான் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் உள்ள யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் உள்ள ஹீட்டிங் இந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ பேசிக்காவே சோலோ மைக்ரோ ஓவன் அப்படின்னா யூனிஃபார்மா ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு சோலோ மைக்ரோ ஓவன்ல போயிட்டு நம்ம ஒரு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா அதுல எல்லாம் பண்ண முடியாது. சோலோ மைக்ரோ ஓவன் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஹீட்டிங் பர்பஸ் மட்டும் தான். ஜஸ்ட் அந்த ஹீட் பண்றதுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். பேக்கரியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பப்ஸ் ஹீட் பண்றது, வெஜ் ரோல் ஹீட் பண்றது, இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் ஹீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா சோலோ மைக்ரோ ஓவன் அப்படின்றது. சோலோ மைக்ரோ ஓவன் எடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கிரில் மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோலோவை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாவே கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டீஃப்ராஸ்ட் அப்படின்றது சோலோல வரக்கூடியதுதான். சோ டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் வந்துரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் ஆப்ஷனுமே கொடுத்திருப்பாங்க அண்ட் பாயிலிங் ஆப்ஷனுமே கொடுத்திருப்பாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த சோலோ கேட்டகரியில வர்றதா. அதுக்கடுத்து கிரில் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா டோஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்டிங் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட கொடுத்திருப்பாங்க. சோ மேல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிரவுன் கலர்ல வரும் பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா ரோஸ்டிங் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா கிரில்லுமே பண்ணிக்கலாம். சோ கிரில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கம்பி மாதிரி இருக்கும். சோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கிரில்லுக்கான ஒரு ஆப்ஷனாவே கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ கிரில் அப்படின்றது சோலோ மைக்ரோவோட இன்னும் கொஞ்சம் ஒரு 10% பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியான ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய மெனுஸுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே கொடுத்திருப்பாங்க. ஓவரால கிரில் மாடல் அப்படின்றது ஹீட்டிங் காயில் கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மேக்னட்ரான் மூலியமாவும் ஹீட் ஆகும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கிரில் மைக்ரோ. அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் மாடல். சோலோ மாடலையும் கிரில் மாடலையுமே காம்பினேஷன் பண்ணதான் பாத்தீங்கன்னா இந்த கன்வெக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலோ மைக்ரோவன்ல இருக்கக்கூடிய டீஃப்ராஸ்டிங், ஹீட்டிங், பாயிலிங் இந்த 3 ப்ராசஸுமே நடந்துரும். அண்ட் கிரில்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா இதுலயே பண்ணிக்கலாம் அப்படின்னு அண்ட் பேக்கிங் பண்றதுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸோடய கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஒரு ப்ராடக்ட் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னாவே ஃபுல்லாவே நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். கேக் பண்றது இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு சோலோ மைக்ரோவன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல பேக்கிங்கான ப்ராசஸ் எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஒரு கிரில் மைக்ரோவன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலயுமே ஒரு பேக்கிங்கான ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ண முடியாது. அண்ட் கன்வெக்ஷன் மாடல் பொறுத்த வரைக்கும் சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிரில் பண்றதா இருக்கட்டும், ஹீட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷனா இருக்கக்கூடியதான் இந்த கன்வெக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு கேட்டகரியில வரக்கூடிய. சோ ஒரு மைக்ரோவன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 விஷயத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு இது என்ன மாடல் மைக்ரோவன், இதுல என்ன கெபாசிட்டி இருக்கு அண்ட் இதோட வாட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னா அதே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்வெக்ஷன் மாடல் பொறுத்த வரைக்கும் மேக்னட்ரான் எலிமெண்ட் கொடுத்திருப்பாங்க அண்ட் ஹீட்டிங் கிரில் காயில் கொடுத்திருப்பாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரொட்டேஷன் ஆகி ஹீட் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஒரு ஃபேனுமே கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் மாடலோட ஒரு மெயின் பிரின்சிபலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ மைக்ரோவன் பொறுத்த வரைக்கும் சோலோ மாடல் இருக்கு, கிரில் மாடல் இருக்கு, கன்வெக்ஷன் மாடல் இருக்கு. மூணுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன பிரின்சிபல் இருக்கு அப்படின்றத ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோலோ மாடல் அப்படின்றது டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம், ஹீட்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் பாயிலிங் பண்ணிக்கலாம்.
அண்ட் grill மாடல் பொறுத்த வரைக்கும் டீஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஹீட்டிங் பண்ணிக்கலாம், பாயிலிங் பண்ணிக்கலாம் அண்ட் grill ஆப்ஷனுமே எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் 65 இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நீங்க பண்றதுனால இதுலயே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் கன்வெக்ஷன் மாடல் இருக்கு. கன்வெக்ஷன் மாடல் போயிட்டீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். டீஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம், பாயிலிங் பண்ணிக்கலாம், ஹீட்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பேக்கிங் எல்லாமே நீங்க பண்றதுனாலுமே நீங்க பண்ணிக்கலாம். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். சோ சோலோ மாடல் பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் எலமெண்ட்காக மேக்னட்ரான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் grill ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்னட்ரான் பிளஸ் ஹீட்டிங் grill காயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் கன்வெக்ஷன் மாடல் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே சோலோ பிளஸ் grill ரெண்டுமே சேர்ந்ததுதான் வரும். கன்வெக்ஷன் மாடல் பொறுத்த வரைக்கும் மேக்னட்ரான் பிளஸ் ஹீட்டிங் grill காயில் கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேனுமே கொடுத்திருப்பாங்க. ஃபுல்லாவே ஒரு ரோஸ்டிங் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேன் மோட்டாருமே கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாடலுக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உள்ள வைக்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு குவாலிட்டியான மைக்ரோவன் எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்டாவே இருக்கும். சோ கன்வெக்ஷன் மாடல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு சோலோ மைக்ரோவனுக்கும் கன்வெக்ஷன் மாடலுக்கும் ஒரு 2000 ரூபாய் அந்த ரேஞ்ச் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே நீங்க ஒரு கன்வெக்ஷன் மாடல் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைக்ரோவன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ மைக்ரோவன்ல என்னென்ன கேட்டகரி இருக்கு அண்ட் அது எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ற வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.